சிஎஸ்கே ரசிகர்கள் செம்மையான ஒரு ஹாப்பியான நியூஸை கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஏன்னா இன்னைக்கு பேக் டு பேக் 2 வெற்றியை வந்து நம்ம சிஎஸ்கே அணி பதிவு பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஒரு பயங்கர குஷியில் சிஎஸ்கே ரசிகர்களாக இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின்மா கேட்க நாங்கள் முதல்ல வந்து பவுல் பண்ணுறோம் அப்படி டிசிஷனை எடுத்தாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் பேட்டிங் ஆட ஆரம்பித்த சிஎஸ்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு அண்ட் ருத்ராஜ் தான் ஓப்பன் பண்ணாங்க. இன்னைக்கு இந்த ஓப்பனிங் பேர் ஒரு பெரிய லெவலில் ஒரு ரன்ஸ் அடிப்பாங்கலாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தருணத்தில் இன்னைக்கு மறுபடியும் ஒரு ஃபெயிலியரை சந்திச்சார் ருத்ராஜ் கேக்வர்ட்னு சொல்லி அவனும் ஆரம்பத்திலே அவரோட விக்கெட்டை வந்து இழந்தார். ப்ளஸ் அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரி கொடுத்த ஆயுஷ் மாத்திரை இன்னைக்கு வேற லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பம்பானார்னு சொல்லுவாங்க. என்ன ஒரு அதிரடி சும்மா போட்டு தெரிதுன்னு ஃபாஸ்ட் பவுலரில் போட்டு பிரின்னு பிரிச்சுட்டாரு. அதுக்கு அவருக்கு பக்கபலமாக சஞ்சு சாம்சன் நானும் அடிக்கிறப்பா அப்படின்ட்டு அவங்க 2 பேர்த்தோட அதிரடியை பார்க்கும்போது ஸ்கோர் சும்மா மலன்னு ஏற ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்திரோட விக்கெட் வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரி கொடுத்த டெவால் பிரேவிஸ், சர்ஃப்ராஸ் கான் இவங்கெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு அதிரடி காமிச்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி வந்து பெரிய ஸ்கோரை இன்னைக்கு எட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது கடைசியில் பயங்கரமான ஒரு ஃபுல் பேக் வந்து பண்ணாங்க. கடைசி ஒரு 5 ஓவருக்கு ஸ்கோர் எங்கேயோ போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பயங்கரமான ஒரு பிரேக் த்ரூ கேகேஆர் பவுலர்கிட்ட இருந்து கிடச்சிதுன்னு சொல்லி ஆகணும். கடைசி 5 ஓவருக்கு சிஎஸ்கேல வெறும் 30 ரன் அடிக்க முடிஞ்சதுனால வெறும் 192 ரன் மட்டும்தான் 20 ஓவருக்கு சிஎஸ்கே அணியால் அடிக்க முடிஞ்சதுங்க. 5 விக்கெட் இழந்திருந்தாங்க. ஓகே, 193 ரன் அடித்தா அந்த வெற்றி இலக்கோட ஆட ஆரம்பித்த கேகேஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பமே ஒரு பெரிய அதிர்ச்சிங்கிறது காத்துக்கிட்டு இருந்தது. அவங்களோட அதிரடி நாயகன் ஃபில் ஆலனோட விக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லியாகவே நம்மளோட பவுலர்ஸ் வந்து ஈஸியாகவே எடுத்துட்டாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து சுனில் நாராயண் ஒரு டேஞ்சரான ஒரு பேட்ஸ்மேன். ப்ளஸ் அவரோட விக்கெட்டை எடுக்கலைன்னா டப்புன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். ப்ளஸ் அவரோட விக்கெட்டையும் பார்த்தீங்கன்னா கம்மியாக குயிக் செஷனில் எடுத்துட்டாங்க. ஓகே, இந்த 2 டேஞ்சரான பேட்ஸ்மேனை நம்ம வந்து குயிக் செஷனில் எடுத்துட்டோம் அப்படி எல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பார்ட்னர்ஷிப்புங்கிறது பில் ஆக ஆரம்பிச்சது. ரகானே, ரகுவன்சி 2 பேரும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப்புங்கிறது பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தா ஸ்கோர் ஒரு 9 ஓவருக்குலாம் 80 ரன் ரீச் பண்ணிச்சு. அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம சிஎஸ்கே அவ்வளோதாயா முடிஞ்சு போச்சு, ஈஸியாக அந்த மேட்ச் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நூர் அகமது அண்ட் அகில் கோஷன் 2 பேர் வந்து 2 பிரேக் த்ரூ வந்து எடுத்து கொடுத்தாங்க. ப்ளஸ் ரகானே விக்கெட்டையும் சரி ரகுவன்சியோட விக்கெட்டையும் சரி 2 பேருமே எடுத்ததுக்கு அப்புறம் ப்ளஸ் அப்படியே டோட்டலாக கேம் நம்மளோட கண்ட்ரோலுக்கு வந்தது. இருந்தாலும் கடைசியில் நாங்கள் ஒரு போராட்டத்தை வெளிப்படுத்துவோம் அப்படின்ட்டு ரோமன் பால், ரமன்தீப் சிங் 2 பேரும் ஒரு அதிரடிங்கிறத காமிச்சாங்க. இருந்தாலும் அவங்களோட அதிரடி அந்த டீமுக்கு வந்து ஒரு கை கொடுக்கவில்லைன்னு சொல்லி அவனுங்க கடைசியில் கேகேஆர் அணியால் வெறும் 160 ரன் மட்டும்தான் அடிக்க முடிஞ்சுது. 7 விக்கெட் இழந்திருந்தாங்க. அதனால இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே 32 ரன் வித்தியாசத்தில் ஒரு அருமையான வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே முதல் 3 மேட்ச் தோல்விக்கு அப்புறம் பேக் டு பேக் நல்ல ஒரு கம்பேக் 2 வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சை பார்க்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது, நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக இருந்தது. இருந்தாலும் இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டையும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே.